சுற்றுலாத்துறைக்கு சொந்தமான விடுதிகள் தரம் உயர்த்தப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் சுற்றுலாத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்த அமைச்சர் ராமச்சந்திரன் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். தமிழகம் முழுவதும் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் நீர் சாகச விளையாட்டுகளை ஊக்கப்படுத்த 100 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மருத்துவ சுற்றுலா செல்வதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சுற்றுலாத்துறையில் தனியார் துறையின் பங்களிப்பின் பிபிபி போர்டு மூலம் முதலீடுகளை ஈர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதில் சாகச சுற்றுலா, பொழுதுபோக்கு சுற்றுலா, மலைத்தொடர் பயிர் சுற்றுலா, கலாச்சார சுற்றுலா, மருத்துவ சுற்றுலா, கேரவன் சுற்றுலா, கடற்கரை சுற்றுலா மற்றும் சுற்றுச்சூழல் சுற்றுலா, திரைப்பட சுற்றுலா உள்ளிட்ட 12 முன்னுரிமை சுற்றுலா பிரிவுகள் சுற்றுலா வளர்ச்சிக்காக செயல்படுகின்றன. சுற்றுலாத்துறையின் முதலீடு செய்வோருக்கு முன்னுரிமை அடிப்படையில் முதலீட்டு மானியம், கூடுதல் முதலீட்டு மானியம், கட்டமைப்பு ஊக்கத்தொகை, மின் பயன்பாட்டில் கட்டண சலுகைகள் போன்றவை வழங்கப்பட உள்ளன. சுற்றுலாத்துறையின் திட்டங்களுக்கு ஒற்றை சாளர முறையில் அனுமதி வழங்கப்பட உள்ளன. 81 கோடியாக இருந்த சுற்றுலா பணிகளின் எண்ணிக்கை 2023ஆம் ஆண்டில் கடந்த ஆண்டு 28.7 கோடியாக பணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது.